மைவி3 கமெண்ட் சார்பாக வணக்கம். இதுக்கு முன்னே நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஒரு 7-8 வீடியோ விட்டுருந்தோம். இப்போ அதை அப்படியே ரீட் பண்ணி சொல்லிடலாம், எப்படிலாம் மக்களை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, கடன் பிரச்சனையால் தவிக்கிறோம், கூடிய விரைவில் பணம் போடுங்கள். இதுக்கான அந்த ரிப்ளையை பார்த்துடலாம். 17 ரிப்ளை. MD don't even understand our situation. How many MD holds payment? This is too bad and worst. Many middle class people suffering. ஓகேவா, பேமெண்ட்டை நிறுத்தாதீங்க, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு போட்டு விடுங்கன்னு சொல்ல வராங்க. எஸ், ஆமான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஐயா கடன் பிரச்சனை தவிர்க்கிறோம், இதுக்கு நான் ரிப்ளை பார்த்துட்ருக்கோம். கூடிய விரைவில் பணம் போடுவதற்கு தான் இவ்வளவு ஏற்பாடு, பொறுமையாக இருங்கள், வெற்றி நிச்சயம், நல்லவர் லட்சியம். இன்றைக்கி ஜூலை 6. இவர் எப்போ சொல்லியிருக்காரு? 2 வீக்ஸ் முன்னாடி. MD 6ஆம் தேதி சரண்டர் ஆகிட்டார் சென்னையில். காத்திருக்கிறோமானால் சமாளிக்க முடியலைங்க. நீங்கள் டைரக்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா? லைக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ண எப்படி சார் தெரியும்? உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் கம்பெனிக்கு தேவையா? ஆமாம், கடன் வாங்கி தானே கட்டியிருக்காங்க, அப்போ தேவையில்லைல்ல. அவனுக்கு தேவை காசு தானே. ஐயா, கெஞ்சினாலும் நமக்குள்ள ஒன்றும் கிடைக்காது, அதான் கரெக்டு. நீங்கள் கெஞ்சினாலும் ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. அமௌண்ட் வராதுடா, பிரெயின் வாஷ் பண்ணுறான்டா உங்களை. இதுதான் கரெக்டு, 100% இதுதான் கரெக்டு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பர்சேஸ் தான் பண்ணுறீங்க. பர்சேஸ் மாதம் மந்த்லி சேலரி சொல்லியிருக்காங்க, பட் அது கட்டாயம்லாம் கிடையாது. புரிஞ்சுக்கணும், நீங்கள் பர்சேஸ் தான். திரும்பி அந்த அமௌண்ட்டு 1,21,260 நீங்கள் வாங்க முடியாது. பர்சேஸாக பண்ணியிருக்கீங்க அந்த ஆயுர்வேதிக்கு கேப்சூலு. பணம் இல்லை, ஜோசியம் பார்த்தியாடா? ஆக்சுவலாக இதுதான் உண்மை, ஓகேவா? பணம் இல்லை. அவன் செத்துட்டான் சிவாஜி. எஸ், டியூ டு லூஸ் மோஷன் இன் ஹிஸ் மவுத். மீ டூ. சார் முடியலை சார், சிஎம் பேமெண்ட் சீக்கிரமாக போடுங்க சார். ரொம்ப சிரமமாக இருக்குது சார். அந்த ரொம்ப தான் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அப்போ இதுலேருந்தே அவருக்கு தெரியுது ரொம்ப அவர் சிரமப்படுறான்ட்டு. இதுக்கு உண்டான ரிப்ளையை பார்த்துடலாம். 28 ரிப்ளை. இப்போது இவர் சொல்லியிருக்காருன்னா இதுக்கு சாதகமாக இந்த ரிப்ளை இருக்கும், இவங்களும் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. டுமாரோ யுவர் வித்ட்ரா, ஓகே, யுவர் கேஷ் ரெடி, MD சார் சொல்லியிருக்காராம். அந்த மாதிரி அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. நீ என் கம்பெனிக்கு வேலைக்கு வா, 3 மாதம் 7 மாதம் உனக்கு வர வேண்டிய சம்பளம் ஒரு நாள் தருவேன், அது வரைக்கும் நீ பட்னியாக வேலை செய்யணும் சொல்கிறீங்க. அதான் என்ன சொல்கிறாருன்னா, நீ வேலை செஞ்சுட்டாரு, நான் தருவேன், ஆனால் எப்போ நான் தருவேன், நான் உடனே இப்போலாம் தரமாட்டேன், பட் தருவேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இவர் சொல்லியிருக்கிறாரு. எத்தனையோ இழந்து சொந்தங்கள் முன்னாடி தலை குனிஞ்சு இன்னும் சாகலை, அது மட்டும்தான் பாக்கி. அன்னைக்கு சொன்னாரே 3 மாதமாச்சே நம்ம தலைவர் தங்கமாச்சே, பேமெண்ட் இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும்னு பார்த்தா கொஞ்சம் கூட இங்கே இல்லாமல் மக்கள் நிறுவனம்னு சொல்லும்போது வெறியாகுது. சே, எதியா சொன்ன மாதிரி செஞ்சீங்க? ஓடிபி ஸ்டாப் பண்ணும்போது சொன்னீங்களா? 13வது நாள் கடைசியில் சொல்கிறீங்க 3 மாதம் முடிஞ்சு யார் பேயை விட்டு முதல்ல தரணும், டெய்லி வீடியோ வரேன்னு சொல்லி வந்தீங்களா? பேமெண்ட் ஆன்லைனில் தர முடியலனா நீங்கள் ஜென்யூன் கம்பெனியாக இருந்தால் அந்த ஊரில் இருக்கிற நம்ம ஸ்டோரில் போய் பேமெண்ட் எங்களுக்கு கொடுக்க முடியாதா? போங்கய்யா.